நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ஆத்தும ஆதாயத்தை குறித்து இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆத்தும ஆதாயத்தை பிரதானமாக சபைக்கு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குங்கிறது குறித்தும் பார்த்தோம். இது எதனால? கிறிஸ்தவர்கள் என்னும் பேர் கொண்டும் கிறிஸ்து போதித்த மார்க்கத்தை பின்பற்றாதவர்களாக இருக்கிறதுனாலேயே. இப்படியாக சபையில் இருக்கிறவங்க காணப்பட்டா எப்படி புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்க முடியும்? இந்தபடியா இந்த நாட்கள்ல அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் பெயர் கிறிஸ்தவர்களாகவும் முழுமையான ரட்சிப்புக்குள்ளார நடத்தப்படாதவர்களாகவும் அடிப்படையான கொள்கைகளை விட்டு வழி விலகினவர்களாகவும் இருக்காங்க. அந்தபடி இந்நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்வது எதற்கு ஒப்பா இருக்குன்னா, சுவிசேஷ புஸ்தகங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை விவரிச்சிருப்பாரு இல்லையா, அந்தபடியான சில நடக்கைகள் காணப்படுகிற விதமா இருக்கு. அதை பற்றின ஒரு வேத பகுதியை தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் மத்தேயு 23வது அதிகாரம் வசனம் 28. மேத்யூ சாப்டர் 23 verse 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் சொல்றாரு. அவங்கள பத்தி இந்த அதிகாரத்துல 23வது வசனத்துல இருந்து சொல்றாரு. அவங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்குன்னா, வெளியில பார்க்கறதுக்கு நல்லா நீதியாக காணப்படுகிறதாகவும் உட்புறத்திலேயோ அநீதத்தினால நிறைந்திருக்கிறதாகவும் இருக்கு. அந்தபடியாக சில ஓமைகளை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள விவரிக்கிறாரு. நியாயப்பிரமாணத்துல அவங்க கடைபிடிக்க வேண்டிய சில முறைமைகளை சரியா பின்பற்றிட்டு முக்கியமான விஷயங்களாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்தபடியாக அவங்க இருக்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீங்க, அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்படியாக இந்த நாட்கள்ல அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் வெளிப்புறத்துல பார்க்கும்போது அன்பினால் நிறைந்திருக்கிறவர்களாகவும் நல்லதொரு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்து கிறிஸ்தவத்தின் கொள்கைகளை சரியாக ஃபாலோ பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அடிப்படையில இருந்து நிதானிச்சு பார்த்தோம்னா நாம சில காரியங்களை உண்மையாகவே செய்யறோமாங்கிறது சந்தேகம்தான். உதாரணமா சொல்லணும்னா, சபையில நம்ம ஒருவருக்கொருவர் உண்மையான சகோதர சிநேகத்தோட தான் இருக்கோமா? ஒருவருக்கொருவர் உண்மையாகவே அன்பு பாராட்டுகிறோமா? அதுல எந்த பட்சபாதம் இல்லாதபடி நடந்து கொள்கிறோமா? இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனா சபையில இன்னும் தங்களுடைய பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுட்டு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண துணை தேடும் போதும் அவங்க இன்ன ஜாதியில இருக்காங்கிறத பார்த்துட்டு இருக்கோமா? அப்படி செய்தோம்னா நாம கிறிஸ்துவ பின்பற்றியவர்களாக இருக்கிறோமா? அதுவே ஒரு முக்கியமான கேள்விக்குறியாகுது இல்லையா? ஒரு சில காலங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள்னாலே அன்பானவர்கள்னு பார்க்கப்பட்டுச்சு. இப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நிந்திக்கிறவங்களையும் நேசிக்க சொல்லியிருக்காரு, சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்க சொல்லியிருக்காரு, அந்தபடியா இருக்கிறவங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. நாம அந்தபடிதான் நடந்து கொள்கிறோமா? நம்மளை நிந்திக்கிறவங்களை நம்ம நேசிக்கிறோமா? நம்மளை சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? இல்ல அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற விவாதத்தோடு நம்ம நிற்கிறோமா? இது எல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதற்கும் மேலாக சிலர் பண்டிகை கிறிஸ்தவர்களாக பண்டிகை நாட்கள்ல நல்ல மினுக்கான ஆடைகளோடவும் ஆர்ப்பரிப்போடவும் சபைக்கு வருவதையே மையமாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்தபடியா இருந்தாலே கிறிஸ்தவ வாழ்க்கையை பின்பற்றுகிறதாக சிலர் நினைக்கிறாங்க. இப்படி கிறிஸ்தவத்தின் அடிப்படையான கொள்கைகளை விட்டு வழி விலகி போகிறவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய உள்ளத்துல எப்படி மாற்றம் உண்டாயிருக்கும்? நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். இன்னும் சின்ன சின்ன காரியங்களை நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா கூட நம்ம சரியான கிறிஸ்தவத்தின் பின்னணியில இருக்கோமாங்கிறது சந்தேகத்திற்குரிய விஷயமாகவே இருக்கு. இதையெல்லாம் நம்ம எப்படி மாற்றிக்கொள்வது? ஆண்டவரோட ஐக்கியப்பட உண்மையான அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய துணை தேடும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மளுக்கு காண்பிக்கிற வழியில நடக்கும் போது நாம உள்ளார்ந்த மாற்றத்திற்குள்ளார வருவோம். ஏன்னா வெளிப்புறமா நம்ம கிறிஸ்தவர்களாக காண்பித்துக் கொள்வதுல எந்த ஒரு பலனும் இல்ல. ஆண்டவர் உள்ளார்ந்த மாற்றத்தையே நமக்குள்ளார எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறாரு. இங்க பரிசேயரை எப்படி சொல்றாரு? புறம்பே மனுஷர்களுக்கு நீதிமான்களாக காணப்படுறாங்க, ஆனா உள்ளத்திலயும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறாங்க
நடந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நாம காண்பிக்கிற அன்புல மாயம் இருந்தா அது சரியான வழியில நடக்கிறதாக இருக்குமா, இல்ல இன்னும் நம்ம இந்த உலக மாயைகளை பின்பற்றி நம்முடைய செல்வம், நம்முடைய ஆஸ்தி, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ், இல்ல நம்முடைய காரியங்களை குறித்தே முனைப்போடு இருந்தோம்னா ஆண்டவர் குறித்த நாட்டம் எப்படி வரும்? இந்தப்படியான காரியங்கள் எல்லாம் நாம மாறணும். நமக்குள்ளார அந்த உள்ளார்ந்த மாற்றம் வரணும். இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக, கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நடந்து கொள்வது எவ்வளவு அவசியமா இருக்கு. இதையே நம்ம மையப்படுத்தி நம்ம வெளிப்புறத்துல மாத்திரம் இல்ல, உட்புறத்திலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுங்கிறத தேவன் இந்த வசனங்கள் மூலமாக மையப்படுத்துறாரு. அதுவும் முக்கியமா இந்த அதிகாரத்துடைய 26வது வசனத்துல பார்த்தோம்னா, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. நாம புறம்பே நீதியாக காணப்படுவதற்கு முதலாவது உட்புறத்திலிருந்து நம்முடைய பரிசுத்தம் துவங்கணும். அந்தபடியாக உள்ளத்துல உண்மையை விரும்புகிறவராக ஆண்டவர் இருக்கிறாரு. அதையே நமக்கு இந்த பகுதிகள் மூலமா விளக்குறாரு. இதை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறதுக்கு அவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல வேத பாரகரும் பரிசேயரும் எப்படி சடங்காச்சார முறைமைகளை சரியாக பின்பற்றி நியாய பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்ட விசேஷத்தவர்களான நீதியையும் இறுக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டாங்களோ, அந்தபடியாக இந்த நாட்கள்ல நாங்க காணப்பட்டால் எங்களை மாற்றிக்கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ராஜா. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் என்றும் பேர் கொண்டும் உம்முடைய கொள்கைகள்ல நிலைநிற்காத பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் ராஜா. அநேக காரியங்களை நிதானித்து பார்க்கும் போது இன்னும் நாங்க அதுல சரியாக இல்லைங்கிறது எங்களுக்கு புரியுது தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள்னால எங்களுடைய உள்ளத்தை சுத்திகரிக்கிறதுக்கு அநேக காரியங்களை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் எங்களை நாங்களே நிதானித்து புறம்பே நீதியாய் காணப்படுவதோடு அல்லாமல் உட்புறத்திலும் சுத்தமாக இருக்கிறதுக்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டியர்லுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.